அந்த பைப்பில் தண்ணி வருதா இல்லையான்னு பாரு. நான் கீழே நிற்கிறேன், வரும்பொழுது வீட்டை பூட்டி சாவி எடுத்துட்டோ அப்படிமா. அடுத்தது, இந்த போர்டில் என்ன எழுதியிருக்குன்னு புரியல அப்படிமா. அடுத்தது, நான் ஆன் தி வேல இருக்கேன், அங்கேயே வெயிட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படிமா. ஸோ இதுக்கெல்லாம் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? இதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாஸ் நம்மளை ஃபாலோ பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இல்லை அப்படின்னா சேனலோடைய மெயின் பேஜில் பாருங்கள், எல்லாமே டாக்டர் சவுந்தரராஜன் சீனிவாசன் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எந்த லாங்குவேஜ் வேணாலும் உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தீங்களும் பர்சனல் 1-on-1 கம்யூனிகேஷன் 1-to-1 கிளாஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். மெட்டீரியல் இட் செல்ஃப் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்ட், அதாவது ஒரே டீச்சிங் சிலபஸ் எல்லாருக்கும் ஃபாலோ பண்ண மாட்டோம். உங்களுக்குன்னு உங்களோட கிராஸ்பிங் பவர், உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ்னு கரெக்டாக டார்கெட் பண்ணி சொன்ன டைமில் 100% ரிசல்ட்டோடு நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ என்ன டீட்டெயில்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். போடுறா பிஜிமா. ஓகே, இதில் நான் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஸோ வழக்கமாக நான் சொல்கிற மாதிரி இது ஒரு டெஸ்ட் சீரிஸ் மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஒவ்வொரு கேள்வியும் நான் கேட்கும் பொழுது கவனமாக லிசன் பண்ணிவிட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ ப்ளே பண்ணுங்கள். நீங்கள் எழுதியிருக்கிறதும் நான் சொல்லக்கூடியதும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கங்க. கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கேட்குறேன். அந்த பைப்பில் தண்ணி வருதா இல்லையான்னு போய் பாரு. அந்த அப்படின்னா உஸ் நல்மே அப்படின்னா என்ன? அந்த பைப்பில் உஸ் நல்மே. தண்ணினா பானி. ஆரகாகே யா நகி. ஆரகாகேனா வந்துட்டுருக்கு. யா நகினா என்ன? அல்லது இல்லையா. ஓகேவா? ஆரகாகே யா நகி. உஸ் நல்மே பானி ஆரகாகே யா நகி. ஜாக்கர் தேக்கோ. ஜாக்கர்னா என்ன? போய் அப்படின்னு அர்த்தம். ஜாக்கர் தேக்கோனா போய் பார் அப்படிங்கிறது என்னுடைய டிரான்ஸ்லேஷன். உஸ் நல்மே பானி ஆரகாகே யா நகி ஜாக்கர் தேக்கோ. ஓகே, இது அதுக்கான டிரான்ஸ்லேஷன். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இந்த பாட்டிலில் தண்ணீர் நிரப்பி கொடுங்க அப்படிமோ. ஃபில் திஸ் வாட்டர் பாட்டில் அப்படிமோ. இந்த பாட்டிலில் தண்ணி நிரப்பி கொடுங்க. இதுக்கு எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் யோசிங்க. இந்த பாட்டில் இல்லைன்னா இஸ் பாத்தல் மே. பானி நிரப்புதல் ஃபில் பண்ணுறேன்னா பர்னா. அப்போ நீங்கள் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க, எல்லா இடத்துக்கும் ஃபில் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஃபில் இந்த பிளாங்க்ஸ், ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, தண்ணி நிரப்புறது, இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பர்னான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இஸ் பாத்தல் மே பானி பர்கே அப்படின்னு நிரப்பி. பர்கே தீஜியே கொடுங்கள் அப்படின்னு அர்த்தம். கொடு அப்படின்னா தேதோன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இது அதுக்கான டிரான்ஸ்லேஷன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஜன்னலை மூடிட்டு கதவை திறங்க அப்படிமோ. ஜன்னலை மூடிட்டு கதவை திறங்க அப்படிமா. அதுக்கு எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் யோசிங்க. ஜன்னலை மூடிட்டு கதவை திறங்கம்மா. கிடுக்கி அப்படின்னா ஜன்னல்னு அர்த்தம். கிடுக்கிக்கோ அப்படின்னா என்ன? ஜன்னலை. அந்த கோக்கிறது என்ன? ஜன்னலை. கிடுக்கிக்கோ பந்த் கர்கே அப்படின்னா என்ன? பந்த் கர்னா மூடுறது, க்ளோஸ். அப்போ பந்த் கர்கேனா மூடின்னு அர்த்தம். பந்த் கர்கே தர்வாசாக்கோ. தர்வாசானா கதவை. அப்போ தர்வாசாக்கோ அப்படின்னா கதவை. திறங்கள் அப்படின்னா கோழியே. திற அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கோலோன்னு அர்த்தம். இது அதுக்கான டிரான்ஸ்லேஷன். கிட்கிக்கோ பந்த் கர்கே தர்வாசாக்கோ கோலோ. ரெஸ்பெக்டாக சொன்னீங்கன்னா கோழியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இது அதுக்கான டிரான்ஸ்லேஷன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். பாலில் கொஞ்சம் தண்ணீர் கலந்து கொடுங்க அப்படிமோ. பால் ரொம்ப திக்காக இருக்க, லைட்டாக நம்ம அந்த இது ரெடியூஸ் பண்ண விருப்பப்பட்டால் என்ன பண்ணுவோம்? பாலில் கொஞ்சம் தண்ணீர் கலந்து கொடுங்க அப்படிமோ. அதுக்கு எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் யோசிச்சு பாருங்கள். பால்னா தூதுன்னு சொல்கிறோம். தூதுமே தொடா அப்படின்னா என்ன? கொஞ்சம். தண்ணிக்கு பானின்னு சொல்கிறோம். தூத்மே தொடா பானி. மிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கலக்கிறது. இப்போ நீங்கள் எதாவது ஒரு குழம்புல ஏதாவது ஒன்று போட்டு மிக்ஸ் பண்ணுறீங்க, ஒரு ஜூஸில் ஏதாவது மிக்ஸ் பண்ணுறீங்கன்னு என்ன சொல்கிறோம்? மிலானான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மிலானா அப்படின்னா என்ன? மிக்ஸ் பண்ணுறது. அதுவே மில்னான்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கன்னா அவைலபிள், கிடைக்கிறதுக்கும் ஒருத்தரை சந்திக்கிற மீட்டுக்கும் மில்னான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுவே மிலானா நெடில் நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி? தேக்னா திக்கானா வருது, அதே மாதிரி தான். அப்போ மிலாக்கே அப்படின்னா கலந்து, மிக்ஸ் பண்ணின்னு அர்த்தம். மிலாக்கே தீஜியே கொடுங்கள். பானிமே அப்படிங்களாம். பானிமேனா தண்ணியில். தூத்மேனா பாலில். தூத்மே தொடா பானி கொஞ்சம் தண்ணீர். மிலாக்கே தீஜியே கலந்து கொடுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய டிரான்ஸ்லேஷன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். டெய்லி தண்ணி சூடு பண்ணி குடிங்க அப்படிமா. ஒரு வெதர் கண்டிஷன் மோசமாக இருக்குது, அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னு என்ன சொல்லலாம்? டெய்லியும்
சுடு தண்ணி குடிங்கன்னா தண்ணி சூடு பண்ணி குடிங்க அப்படிமா. அதுக்கு எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் யோசிங்க பார்க்கலாம். ரோஸ் அப்படின்னா தினமும். அதுவே ஹர்தின் அப்படின்னா எவ்ரிடே, ஒரு நாள் கூட தவறாமை அப்படின்னு அர்த்தம். பானினா தண்ணி, கரம் கர்னானா சூடு பண்ணுறது, டண்டா கர்னானா ஆற்றுவது. ஓகேவா, சூடாக இருந்துச்சுன்னா ஆற்றுறதுன்னு சொல்கிற மாதிரி அதான். அப்போ கரம் கற்கேனா சூடு பண்ணி, பிஜிஏ அப்படின்னா குடிங்கள்னு அர்த்தம். வித்தவுட் ரெஸ்பெக்ட் குடி அப்படின்னு சொல்கிறீங்கன்னா பியோன்னு சொல்லணும். ஓகேவா, வித் ரெஸ்பெக்ட் சொல்கிறீங்கன்னா பிஜிஏ. ரோஸ் பானி கரம் கற்கே பியோ, இல்லைனா ரோஸ் பானி கரம் கற்கே பிஜிஏ குடிங்கள் அப்படின்னு இதுக்கான ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, அடுத்தது இந்த போர்டில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியல அப்படிமோ. ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு போகிற இந்த போர்டில் என்ன எழுதியிருக்குன்னே தெரியலையே அப்படிமோ. அதுக்கு என்ன சொல்லுவோம், ஒரு ரோட்ஸில் பார்க்குறோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், இஸ் போர்ட்மே அப்படின்னா என்ன, இந்த போர்டில், இஸ்னே இந்த, இஸ் போர்ட்மே கியா லிக்கா ஹே என்ன எழுதியிருக்கு, கியா லிக்கா ஹே கி அப்படின்னா என்ன எழுதியிருக்குன்னு, என்ன எழுதியிருக்கு என்று, அதான் அந்த கி. கியா லிக்கா ஹே கி நஹி சம்ஜா புரியல, இல்லை நஹி சமஜ் கயான்னு சொல்லலாம், இல்லை சமஜ்மே நஹி ஆயான்னு சொல்லலாம். பாஸ்ட் ஃபார்முக்கு எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா, டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட், அதுக்கு நஹி சம்ஜான்னு சொல்லலாம், நஹி சமஜ் கயான்னு சொல்லலாம், சமஜ்மே நஹி ஆயான்னு சொல்லலாம். ஆல் த்ரீ கரெக்ட். ஓகேவா, இதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். வீட்டுக்குள்ளே விளையாடாதீங்க, அவனை கூப்பிட்டு போய் கிரவுண்டில் போய் விளையாடுங்க அப்படிமோ. வேறு குழந்தைங்க வெளியில் வீட்டில் விளையாண்டுருந்தாங்க, நம்ம என்ன சொல்லலாம், வீட்டில் விளையாடாத அவனை கூப்பிட்டு போய் கிரவுண்டில் விளையாட, இல்லைனா அவளை கூப்பிட்டு போய் கிரவுண்டில் விளையாட அப்படிமோ. அதுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். வீட்டில்னா கர்மே, மத் கேலோ அப்படின்னா என்ன, விளையாடாத, விளையாடாதீர்கள் அப்படின்னா மத் கேலியே, அவனை அப்படின்னா உசே, அவளைனாலும் உசே தான். லேக்கர் அப்படின்னா என்ன, கூட்டிட்டு. மைதான் கோ ஜாக்கே, மைதான் கோனா கிரவுண்ட் இருக்கு, மைதான் கோ ஜாக்கே, உதர் கேலோ, உசே லேக்கர் மைதான் கோ ஜாக்கே உதர் கேலோ அங்கே விளையாடு அப்படிங்கிறது உன்னுடைய ட்ரான்ஸ்லேஷன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐம் ஆன் தி வே, அங்கேயே வெயிட் பண்ண, ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். நான் வழியில் தான் இருக்கேன், நான் வந்துட்டுருக்கேன். ஐம் ஆன் தி வே, அங்கேயே ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். ஃபோன் பண்ணுவேன், பண்ணிவிட்டு அவ்வளோதான், சரி நான் கிளம்புறேன், வெயிட் பண்ணி பார்த்தேன், என்னை வர லேட் ஆக மாட்டேன், நான் பஸ் ஏறேன்னா நான் கிளம்புறேன், ட்ரெயின் ஏறுறோமோ, இல்லை அங்கேயே வெயிட் பண்ண ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படிமோ. அதுக்கு எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம், அங்கன்னா உதர்னு அர்த்தம், இல்லைனா வகான்னு சொல்லலாம். உதர்ஹினா அங்கேன்னு அர்த்தம், இல்லைனா வகாஹி. இன்தசார் கரோ வெயிட் பண்ணு. ஐ எம் ஆன் தி வே, நான் வழியில் இருக்கேன். ஐ எம் ஆன் தி வேனா என்ன, வந்துட்டுருக்கோம். ஓகேவா, அப்போ மேர் ராஸ்தா மே ஹோம், ஐ எம் ஆன் தி வேனா மேர் ராஸ்தா மே ஹோம். 5 மினிட்மே ஆகுங்க, 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். ஃபீமேலாக இருந்தால் 5 மினிட்மே ஆகுங்கின்னு சொல்லிட்டு சொல்லணும். இது அதுக்கான ட்ரான்ஸ்லேஷன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். பஸ் வர்றதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலேஜுக்கு ரெடியாகு அப்படிமோ. இப்போ வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு ஸ்கூல் கிளம்பக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நேரமாக கிளம்புறாங்க, என்ன பண்ணுவாங்க, சாப்பாடெலாம் சமைச்சு வச்சுட்டு கிளம்புவாங்க. அப்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலேஜ் பஸ் வர்றதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீ கிளம்பு, இல்லைனா ஸ்கூல் பஸ் வர்றதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பு. வேலைனா பெரிய வேலை எதுவும் கிடையாது, ஜஸ்ட் அவங்களோட திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி பேக்லாம் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறது தான். ஓகேவா, அப்போது பஸ்ஸுக்கு வந்து நம்ம அப்படியே சொல்லிக்கிறோம், வரதுன்னா ஆனா, பஸ் ஆனேசே பேகலே, ஆனானா வர்றது. அப்போ ஆனேசே பேகலே, வந்ததுக்கப்புறம்னா ஆனே கே பாத், வர்றதுக்கு முன்னாடினா அந்த கே பாதுங்கிற சே பேகலே மாறும், பட் அந்த ஆனாங்கிற நேவாக மாறும். பஸ் ஆனேசே பேகலே. பூரா காம்னு என்ன, அனைத்து வேலையும். பூரா காம் கதம் கற்கேன்னு அனைத்து வேலையும் முடிச்சுட்டு. நிக்கலோ அப்படின்னா என்ன, கிளம்பு. போனால் ஜாவோன்னு அர்த்தம். ரெஸ்பெக்டாக சொல்கிறேன்னா ஜாயே நிக்கலையேன்னு சொல்லிட்டு சொல்லணும். இது அதுக்கான ட்ரான்ஸ்லேஷன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் கீழே நிற்கிறேன், வரும்போது கதவை மூடிட்டு சாவி எடுத்துட்டோம் அப்படிமோ. நான் கீழே நிற்கிறேன், வரும்பொழுது கதவை மூடிட்டு சாவி எடுத்துட்டோம் அப்படிமோ. அதே மாதிரி ப்ரீவியஸ் சென்டென்ஸ்க்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிப்போ, ரெடியாகி போ, காலேஜுக்கு ரெடியாகுன்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி சொன்னீங்கன்னா காலேஜ்க்கோ தயார் ஹோ ஜாவோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஓகே. இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு வந்துடலாம். கீழே நிற்கிறேன், வரும்பொழுது வீட்டை பூட்டி சாவி எடுத்துட்டோம் அப்படிமா. அதுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க பார்க்கலாம். நான் கீழே நிற்கிறேன், வரும்போது வீட்டை பூட்டி சாவி எடுத்துட்டோம்னா கதவை மூடி சாவி எடுத்துட்டா. நான்னா மே, கீழேனா நீச்சே, கடாகும், ஃபீமேலாக இருந்தால் கடிஹூன்னு சொல்லிட்டு சொல்லணும். வரும்பொழுது ஆத்தே சமே, கர் பந்த் கற்கேன்னு வீட்டை பூட்டி,
தர்வாசா கோ பந்த் கர்கேனா கதவை பூட்டி, தர்வாசா கோ அந்த கோங்கிறதுனா ஐன்னு அர்த்தம், கதவை, கிடுக்கி கோனா ஜன்னலை, அப்போ தர்வாசா கோ பந்த் கர்கே, சாபின்னு என்ன சாவின்னு சொல்கிறோம், சாபி லேக்கராவோ சாவி எடுத்துட்டு வா அப்படின்னு இதனுடைய பொருள். வித் ரெஸ்பெக்டில் சொல்கிறீங்க, பெரியவங்களுக்கு சொல்கிறீங்க, ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் ஃபாதர் மதர் சொல்கிறீங்கன்னா எல்டர் பர்சன்ஸ்க்கு வந்து லேக்கர் ஆயியேன்னு வரணும். தர்வாசா கோ பந்த் கர்கே சாவி லேக்கர் ஆயியே அப்படிங்கிற என்னுடைய ட்ரான்ஸ்லேஷன். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த 5 ஹோம்ஒர்க் சென்டென்ஸ்க்கு மறக்காமல் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இதனோடவே. அதேமாதிரி உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் பர்சனல் கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். என்ன டீட்டெயிலுங்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுங்க. சோஷியல் மீடியாஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லா இடத்துலையும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் நீங்கள் வந்து கேளுங்க. நாளைக்கு நான் உங்களை அடுத்த வேலை இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. யூடியூப்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டில் தென் டேக் கேர், மீ சவுந்தரபாலாஜி சைனிங் ஆஃப்.